வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை மாநகர பகுதிகளில் 623 மெட்ரிக் டன் பழைய சோஃபா மற்றும் மெத்தைகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூந்தமல்லி வடபழனி இடையே அடுத்த மாதம் ரயில்கள் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,1440 ரூபாயாகவும் 1 கிராம் 12,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 8 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. டெல்லியில் புத்தர் நினைவு கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் கல்லூரி மாணவர்களின் திறன் வளர்ச்சி மற்றும் டிஜிட்டல் முன்னேற்றத்திற்காக மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெறும் நம்ம ஊர் மோடி பொங்கல் விழாவில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று பங்கேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்பு டோக்கன் விநியோகம் செய்யும் பணி தொடங்கியது. அறநிலைத்துறை சார்பில் 108 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 19 புதிய திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். திருவண்ணாமலையில் சோழர் கால ஊற்று கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2036ஆம் ஆண்டு இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். வெனிசுலா அதிபர் மதுரோ கைது செய்யப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி துணை அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் இடைக்கால அதிபராக பொறுப்பேற்றுள்ளார். 2 நாள் பயணமாக ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வந்தடைந்துள்ளார். இலவச பேருந்து பயண அட்டைக்கு மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலா அதிபர் கைது செய்யப்பட்டதற்கு அமெரிக்க முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் ஒன்றியத்தை பிரித்து வானாபுரம் ஒன்றியம் உருவாக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 9248 கடைகளில் இருந்து தடை செய்யப்பட்ட 15 டன் பிளாஸ்டிக் பறிமுதல் செய்யப்பட்டு 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வருகின்ற 8ஆம் தேதி முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு புதிய அறிவிப்பின்படி கடைமாத ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 11 கோவில்களில் 18 புதிய திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். 2025ஆம் ஆண்டில் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பக்தர்கள் 1383 கோடி ரூபாயை காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை என்று வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். வருகின்ற ஜனவரி 7ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவானது மண்டல வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல் உதவி ஆய்வாளர்கள், தீயணைப்பு நிலைய அலுவலர்கள் 750 பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். புதுக்கோட்டை அருகே தச்சங்குறிச்சியில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று முடிந்தது. அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் அறிக்கை மொபைல் செயலியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். கதர் துறை சார்பில் 2024-25ஆம் ஆண்டில் தேர்வு செய்யப்பட்ட 13 பேருக்கு விருது மற்றும் காசோலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். உப்பாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் வருகின்ற ஜனவரி 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் 2025ஆம் ஆண்டில் மட்டும் 2 லட்சம் கோடி மதிப்பிலான தொழில் முதலீடுகள் மாநிலத்திற்கு ஈட்டப்பட்டுள்ளதாகவும் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார். பிராட்வே பேருந்து முனையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் ஜனவரி 7ஆம் தேதி முதல் தற்காலிக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எலக்ட்ரானிக்ஸ் உதிரி பாகங்கள் திட்டத்தின் கீழ் 41,863 கோடியில் 22 திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி வடபழனி பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடத்த சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை உக்கடம் பேருந்து நிலைய மறுசீரமைப்பு பணிகள் 50% நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நங்கநல்லூர் 5வது பிரதான சாலையிலிருந்து பழவந்தாங்கல் சுரங்கப்பாதை வரை நேரடி இணைப்பு சாலை அமைக்க சென்னை மாநகராட்சி 29 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
3 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட பெரிய சூரியூர் ஜல்லிக்கட்டு மைதானத்தை வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேட்டூர் காவிரி கரையில் 2500 ஆண்டுகள் பழமையான பெரும் கற்கால ஈம சின்னங்களான கல்வெட்டுகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். வருகின்ற ஜனவரி 19ஆம் தேதி தஞ்சாவூரில் திமுக மகளிர் அணி மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் காளைகளுக்கு மருத்துவ சான்றிதழ் தரும் பணி தொடங்கியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அணையிலிருந்து வருகின்ற 5ஆம் தேதி முதல் மே மாதம் 24ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூச சிறப்பு யாகம் மற்றும் பூஜைகள் வருகின்ற 7ஆம் தேதி முதல் தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக இளைஞரணி தென்மண்டல மாநாடு விருதுநகரில் வருகின்ற ஜனவரி 24ஆம் தேதி நடைபெறும் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது. அதானி டோட்டல் கேஸ் லிமிடெட் நிறுவனம் வீடுகளுக்கான பைப்லைன் மூலம் விநியோகிக்கப்படும் இயற்கை எரிவாயு மற்றும் வாகனங்களுக்கான கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் (CNG) விலையை குறைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் 32 கோடி ரூபாயில் புனரமைக்கப்பட்ட விக்டோரியா பொது அரங்கை பார்வையிட கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு விரைவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2025ஆம் ஆண்டில் மட்டும் சென்னை மெட்ரோவில் 11 கோடி பேர் பயணம் மேற்கொண்டுள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் பலத்தை அதிகரிக்க 114 பல்துறை போர் விமானங்கள் வாங்கும் பணிகளானது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஈஷா மகா சிவராத்திரியை முன்னிட்டு சென்னையில் ஆதியோகி ரத யாத்திரை 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 60 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சிங்கவால் குரங்குகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற உள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஜனவரி 8ஆம் தேதி பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை சென்னையில் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை திருவனந்தபுரம் ரயில் கோட்டங்களில் பராமரிப்பு பணியின் காரணமாக குருவாயூர் சென்னை இடையிலான எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரயில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஃபாஸ்டேக் பெறும் விதிகளிலிருந்து KYV நடைமுறை பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. மருத்துவ கட்டமைப்பில் இந்தியாவில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வருகிறது என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் 19,142 கோடி ரூபாய் செலவில் நாசிக் சோலாப்பூர் அக்கல்கோட் வரை 6 வழித்தட பசுமை சாலை அமைக்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.